உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்லேயே டாப் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்னா என்ன சார் எங்கள்கிட்ட பில்டிங் டாக்டர் அக்வாசில் நேனோ அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது மேடம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு எங்களை இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்த ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல அப்ளை பண்ணாலும் இன்விசிபிளாக இருக்கும். அது வந்து நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், காங்கிரீட் சர்ஃபேஸில் அப்ளை பண்ணலாம், பிரிக்கில் அப்ளை பண்ணலாம், டெரஸில் போட்டிருக்கக்கூடிய தட்டு ஓடுகளில் அப்ளை பண்ணலாம், எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ஒரு 12 to 24 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அது அப்ளை பண்ணியிருக்கிறதே தெரியாது. அதில் தண்ணி ஊற்றினீங்கன்னா தாமரையில் தண்ணி நிற்கிறது மாதிரி நிற்கும். ஏன்னா அந்த இடத்துல அந்த ப்ராடக்ட் போய் ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி அங்கே கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ கேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணிடும். அதுக்கு அடுத்து லீக்கேஜஸே வராது. இது ஒரு ப்ராடக்ட். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து அக்வாசில் மேஜிக் பியூன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது மேடம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்டிங்கில் ஒரு 10 lakhs கெப்பாசிட்டி உள்ள ஒரு வாட்டர் டேங்காக இருந்தாலும் கூட ஒரு சொட்டு கூட ஒரு டிராப் கூட வாட்டரை வந்து கீழே வந்து ரெடியூஸ் பண்ணாமல் வெளிலேருந்தே இன்ஜெக்ஷன் மூலயமா லீக்கை நிறுத்திட முடியும். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி பல ப்ராடக்ட் யூனிக்கான ப்ராடக்ட் வந்து பில்டிங் டாக்டரில் இருக்குது மேடம். சார் நீங்கள் பில்டிங் டாக்டரை எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட இருக்க ரீச் நீங்கள் எப்படி மக்களை போய் ரீச் பண்ணீங்கிறது சொல்லுங்கள் சார். அதான் மேடம் 2013 பில்டிங் டாக்டர் ஸ்டார்ட் ஆனிச்சு. 18 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நார்மலாக எல்லா ஆண்டர்ப்ரனருக்கு இருக்கிறது மாதிரியான ஆன் டைம் வந்து ஆட்களுக்கு சம்பளம் போட முடியாது. ஏன்னா நான் எங்கேயுமே ஒர்க் பண்ணல, டைரெக்டாக பிஸ்னஸ்க்கு வந்தேன். அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு அதனால அந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது ஒரு கம்பெனி எப்படி ரன் பண்ணணும்னு தெரியாது, ஒரு எம்ப்ளாயி எப்படி ரெக்ரூட் பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியாமல் பிஸ்னஸ்க்கு வந்ததுனால ஒரு 5 years ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங் மோடில் தான் இருக்கிறது மாதிரி இருந்தது. பிஸ்னஸில் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் என்னென்னலாம் தப்பு பண்ணக்கூடாதோ அத்தனை தப்பையும் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சது. அதுதான் ஒரு பிஸ்னஸில் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கான ஒரு இதாக இருந்துச்சு. அந்த 18 சரி பண்ணதுக்கு அடுத்தது வந்து 2020 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி மாடலை க்ரியேட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26க்கும் மேற்பட்ட அவுட்லெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இன்னொரு 25 அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா பைப்லைனில் இருக்குது. இன்னும் இந்த இயர் எண்டுக்குள்ளே நாங்கள் ஒரு 50 அவுட்லெட்ஸை வந்து கிராஸ் பண்ணிவிடுவோம். 100க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 crore above ஸ்கொயர் ஃபீட் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கிறோம். 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம். லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கிட்ட போய் சென்று சேர்ந்துருக்கோம் மேடம். சார் நீங்கள் 2013 2018 வரைக்கும் நிறைய தப்புகள் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. அப்போது நீங்கள் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்ன சார்? செஞ்ச தவறுகளை முதல்ல சொல்கிறேன் மேடம், அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் சொல்கிறேன் மேடம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டீவியேஷன் தான். அதில் வந்து எல்லாத்துலேயும் டீவியேஷன்ஸ். உதாரணத்துக்கு பிஸ்னஸில் ஃபோக்கஸ் இருக்காது. அதுக்கு அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து டிவியேட் பண்ணுறது. இங்கே ஒரு பிஸ்னஸே நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது தான் பிரச்சனை. அதுக்காட்டி சைடு பிஸ்னஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறது, வேறு எங்கேயாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு தோன்றது, வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு தடுமாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை எக்ஸ்பெண்டிச்சராக நினைக்கிறது. அதாவது எதெல்லாம் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை வந்து செலவுன்னு நினச்சிக்கிறது, எதெல்லாம் பிஸ்னஸ்க்கு செலவோ அதெல்லாம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறது அல்லது ஒரு எம்ப்ளாயை புதுசாக வேலைக்கு போடுறது, இதெல்லாம் வந்து செலவுன்னு தோணும். ஆஹா, இவங்களுக்கு 10,000 சம்பளம் கொடுக்கணுமா, 5,000 சம்பளம் கொடுக்கணுமா, மார்க்கெட்டிங் 20,000 போட்டு அது 2 லட்ச ரூபா வருமானம் வந்தால 20,000 விளம்பரம் செலவு பண்ணணும் அப்படின்னு தோணும். இதே ஆஃபீஸ்க்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறது ரெடியாக இருக்கும். இன்ஃப்ராவில் செலவு பண்ணுறது, இன்ஃப்ராவில் செலவு பண்ணால் உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தா ஒரு வாவ் ஃபேக்டர் கிரியேட் ஆகும். அப்படியே ஆஃபீஸ் சூப்பராக இருக்குங்க சார், சூப்பர் கார் வாங்கிட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி லக்ஸரி ப்ராடக்ட்டில் போய் எடுத்தோடனே இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நாங்கள் லாக் ஆனது. அப்போ இன்ஃப்ராவிலையோ லக்ஸரி ப்ராடக்ட்டையோ காரோ அதெல்லாம் அந்த டசன்ட் மேட்டர். நம்ம எப்பயுமே ஒரு சரியான ஆண்டர்ப்ரனருங்கிறவர் ப்ராடக்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். பிஸ்னஸை வளர்க்கறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் சம்பாரித்த காசில் பிலோ 10% நம்மளுடைய லக்ஸரிக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜெயிக்க முடியும். அதை வந்து நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆனிச்சு. அதை பண்ணதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், ஃபாலோ ஒன் கோர்ஸ் அன்டில் சக்ஸஸ்ன்னு அந்த ஃபோக்கஸ்க்கான விரிவாக்கம் சொல்லுவாங்க. அப்போ ஒன்றில் வெற்றி பெறும் வரைக்கும் அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்குது. அதனால தான் நான் ஒரு கோட் எழுதினேன், ஒன்றில் இரு அதில் ஒன்றி இரு அப்படின்னு. ஒன்றத்தில் ஜெயிக்கிற வரைக்கும் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த டிஸ்ட்ராக்ஷனும் டீவியேஷனும் எங்களுக்கு நிறைய இருந்தப்போ தோற்று போயிட்டே இருந்தோம். அப்புறமா இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னுடைய பிஸ்னஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது. எது வந்து அதிகமான ரெவன்யூ தரும் அப்படின்னு போய்ட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, வேறு என்னத்தில் இன்வெஸ்ட் பண்ண, முதல்ல என் பிஸ்னஸை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணாதான் என்னை நம்பி என் பிஸ்னஸில் மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு புரிதலுக்கு வந்தது. அதனால முதல்ல என்னுடைய சக்திக்கு என்னுடைய எஃபோர்ட்டுக்கு என் பிஸ்னஸில் போடும்போது இது எல்லா ஃபேக்டர்ஸை விட அதிகமான ரெவன்யூ எங்கள் பிஸ்னஸ்லேயே எடுக்க முடியும்னு நான் நம்பினேன்.
எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டயத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இன்வெஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிசினஸ்ல முதல்ல முதலீடு பண்றது. அதுல அதை முழுமையா பண்ணாமலேயே வேற வேற இடத்துக்கு போகும்போது தடுமாறுறோம். அதெல்லாம் நாங்க பண்ணோம் முன்னாடி. எங்க பிசினஸ்ல ஒரு நீடட் இருக்கும். அங்க இன்வெஸ்ட் பண்ணாம கொண்டு போய் கோல்டை வாங்கி சேஃபா நாளைக்கு வந்து கடன் வாங்கணும்னா அவசரத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னா இதை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி தேவைகளுக்கு மீறி லோன் வாங்குறது. அதாவது பேங்க்ல நமக்கு 2 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஆனால் 5 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு மேனேஜர் ரெடியாக இருந்தாருன்னா உடனே ஒரு 5 லட்ச ரூபா வாங்குறது. ஒரு அடிஷ்னலாக எதுக்கும் ஒரு 3 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து அதை பார்த்துக்கும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி இல்லைன்னா அந்த லோனை வாங்கி பிஸ்னஸில் 100% இன்வெஸ்ட் பண்ணாமல் பாதி பேமெண்ட்டை எடுத்து என்ன பண்ணுறதுன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. இதெல்லாம் நாங்கள் பண்ண தவறு. அதுக்கு அடுத்தது எங்களுடைய நேரம், ப்ரொடக்டிவிட்டி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐடியாஸு, நாலேஜ் எல்லாத்தையுமே பிஸ்னஸை நோக்கி மட்டுமே ஒரே பிஸ்னஸை நோக்கி ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது ஃபோக்கஸ் அதிகப்படுத்தும் போது எங்களால் ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில் வர முடிஞ்சது மேடம். இப்போ பேசும்போது நீங்கள் 200 வருஷ பில்டிங் சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க சார். 200 வருஷ பில்டிங் இப்போ வரைக்கும் இருக்கும் சார். ஆனால் இப்போ கட்டுற பில்டிங்லாம் சீக்கிரம் வந்துட்டு கிராக் விடுது, லீக் ஆகுது. இப்படியெல்லாம் ஆகாமல் இருக்க நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன விஷயங்கள் சார் கவனிக்கணும்? மேடம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வந்து ஒவ்வொரு பிரச்சனையை பொறுத்து அது மாறுபடும். உதாரணத்துக்கு பேசிக்காக சில விஷயங்களை கவனிக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் கஸ்டமர் வாங்கியிருப்பாங்க அல்லது இன்ஜினியர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த மெட்டீரியலுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி ப்ராப்பராக பண்ணுறோமா? உதாரணத்துக்கு இப்போ வந்து சிமெண்ட்டோட இனிஷியல் செட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிமெண்ட்டில் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் டீ குடிக்கிறதுக்கு போவாங்க. அரை மணி நேரம் கழிச்சு தான் திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒர்க்கை. அப்போ என்ன ஆகும்னா அது செட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பி தண்ணியை கலந்து மிக்ஸ் பண்ணி பூசும் பொழுது அந்த இடத்துல ஈஸியாக வாலில் வந்து கிராக் வர ஆரம்பிச்சிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்து செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வெயிட்லேருந்து ஒரு 5% வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நார்மலாகவே அதுக்கு இயல்பாகவே இருக்குது. அப்போ ப்ராப்பரான க்யூரிங் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த் 3 மந்த் வெயிலில் நல்லா காய விட்டுருப்பாங்க. காய விட்டுட்டதுக்கு அடுத்தது ஒரு 3 மாதம் கழிச்சு வேலை ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆட்கள் கலவையை கலந்து டேரெக்டாக கொண்டு போய் கலவையை அதில் பிரிக் ஒர்க்கில் போய் பூசுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த மார்ட்டரில் இருக்கக்கூடிய வாட்டரை அந்த செங்கல் அப்சர்வ் பண்ணும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வாலில் வந்து கிராக் வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும், அந்த வாலை கம்ப்ளீட்டாக க்யூரிங் பண்ணி நல்லா குளுமைப்படுத்திட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இந்த சிமெண்ட் எடுத்து பூசுனீங்கன்னா நல்ல இது இருக்கும். அதே மாதிரி காலம்ங்கிறது ஒரு ஆர்சிசி ஸ்ட்ரக்சர், பிரிக் ஒர்க்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாதிரியான சர்ஃபேஸ். இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துடைய பிணைப்புக்கு சரியான ஒரு பாண்டிங் ஏஜென்ட் அப்ளை பண்ணி அதை வந்து இணைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு கிராக்ஸ் வரும். அப்போ இந்த மாதிரி இந்த ஒரு கலவையில் இருக்கக்கூடிய இந்த மேன் பவரில் நடக்கும், ஒர்க்மேன்ஷிப்பில் நிறையா தவறுகள் நடக்கும். அல்லது குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தாமல் இருக்கிறது, அல்லது குவாலிட்டியான மெட்டீரியலை வாங்கிட்டு அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது. அது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய கவன சிதறல், இந்த மாதிரி இடத்துனால தான் அந்த பிரச்சனை வருது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் பில்டிங் டாக்டர் ப்ராடக்ட்டை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பழைய காங்கிரீட்டையும் புது காங்கிரீட்டையும் இணைக்கிறாங்கன்னா இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட காங்கிரீட்டாக இருக்கும். புதுசாக போகிற காங்கிரீட் போய் அதில் ஒட்டாது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஒட்டுறதுக்கு காங்கிரீட் பாண்ட் எங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை அப்ளை பண்ணிட்டு பண்ணலாம். இந்த மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் கரண்ட்டில் வந்திருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்ஸை வந்து சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம் மேடம். சார், இப்போ டிப்ஸ்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தோம். உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன சார்? எங்களோட ஃப்யூச்சர் பிளானை பொறுத்தளவுக்கு ஒரு பேன் இண்டியா பிராண்டாக மாறணும். 2030க்குள்ளே, இன்னும் ஒரு 7 ஆண்டுக்குள்ளே ஒரு அகில இந்திய பிராண்டாக மாறணும் அப்படிங்கிறதும், ரெண்டாவது 1000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களை இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் மூலயமா உருவாக்கணும். மூணாவது இந்தியா முழுக்க லீக்கு கிராக்கு இல்லாத கட்டிடங்களை உருவாக்கணும். இது 3 தான் எங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் மேடம். பிஃபோர் ஆஃப்டர்னு நம்ம நிறைய விஷயத்தில் பார்ப்போம்ல சார். அப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண ஒரு பில்டிங்கோட பிஃபோர் பற்றியும் ஆஃப்டர் பற்றியும் சொல்லுங்கள் சார். நிறையா அது மாதிரி பண்ணியிருக்கோம் மேடம். ரொம்ப சேலஞ்சஸான பில்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலாடுதுறையில் ஒரு 150 இயர்ஸ் ஓல்டு ஒரு சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு இடிக்கிற நிலைமையில் இருந்த ஒரு பில்டிங்கை கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக அந்த பில்டிங் வந்து காப்பாற்றப்பட்டு ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப்பு கூட தண்ணியை வந்து ரெடியூஸ் பண்ணாமல் வெளிலேருந்து இன்ஜெக்ஷன் மூலயமா பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதை நாங்கள் பண்ணி லீக்கை நிறுத்தியிருக்கோம். இதை மாதிரி எண்ணற்ற வாட்டர் டேங்க்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்கை இடிக்கிற நிலமையில் இருக்கக்கூடிய நிறைய பில்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா
ரெட்ரோ ஃபிட்டிங் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்தனிங்லாம் பண்ணி அந்த பில்டிங்க்கு இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்கலாம், 50 வருஷம் இருக்கலாம், அல்ல ரீலைஃப்லாம் கொடுத்து அதை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்களை வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேடம். சார் வாட்டர் ப்ரூஃப் பற்றி இப்போ பேசுனீங்க சார். இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மழைக்காலம் இனி கண்டினியூ ஆகும். பில்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் சார் பார்க்கணும், எப்படி அதை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் சார்? அதாவது இந்த மழை காலத்தில் நீர்க்கசிவு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மாடிக்கு போய் எங்கெங்கெல்லாம் வந்து வேறு ஏதாவது மர இலைகள், பிளாஸ்டிக் டப்பா, கவர்ஸு நிறையா விஷயங்கள் மாடியில் அப்படியே கிடக்கும். நம்ம சரியாக கவனிக்காமல் இருந்திருப்போம். பிளாஸ்டிக் டப்பா இருந்திருக்கும், ஏதோ ஒன்று இடத்துல இருந்திருக்கும். அதெல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து மழை பெய்யும் போது அது எல்லாமே வந்து வாட்டர் அவுட்லெட், அந்த ரெயின் வாட்டர் வந்து வெளில போகக்கூடிய இடத்துல போய் அடைச்சிக்கும் போது தண்ணி வந்து கீழே இறங்க முடியாமல் மேலேயே நின்று வீட்டில் வந்து ஈஸியாக லீக் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சன்ஷேடு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை நடக்கும். நிறையா மர இலைகள், அதுக்கடுத்து சின்ன பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது போய் அதை அடைச்சிக்கிட்டு வரும். அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆளை வச்சு இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகும்போதே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தண்ணி அந்த ரெயின் வாட்டர் வந்து வெளில போகிறதுக்கு அவுட்லெட்ஸ் ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்கணும். சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கும் டெரஸு, 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஒரே ஒரு அவுட்லெட் வச்சுருப்பாங்க. அதுவும் 2 இன்ச் பைப் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி 2 வச்சுருப்பாங்க, 2 இன்ச் பைப்பாக வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரஸுக்கு தகுந்தது மாதிரி தேவைப்பட்டால் அந்த அவுட்லெட்ஸை நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸை அதிகப்படுத்தணும். அது அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய அவுட்லெட்ஸோடைய சைஸ், அந்த பைப்பு தண்ணி வெளில போகக்கூடிய பைப்போடைய சைஸை வந்து அதிகப்படுத்தி வைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் தண்ணி ஓடக்கூடிய அந்த ஸ்லோப்பு, ஒரு இடத்துல தண்ணி ஊற்றுறோன்னா இந்த அவுட்லெட் கரெக்டாக அந்த அவுட்லெட் வழியாக வெளில போகிறதுக்கான ஸ்லோப் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நிறைய வீட்டில் என்ன இருக்குன்னா ரொம்ப நாள் இருந்து அன்ஈவனாக இருக்கும், இல்லாட்டி புதுசாக போடுறதே ப்ராப்பராக போடாததுனால அன்ஈவனாக இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் அங்கே இருக்கும், தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய் நிற்கும், அல்லது வந்து சென்டரில் பெண்ட் ஆகிடும், அந்த இடத்துல ஸ்டாக்னட் ஆகி வாட்டர் நிற்கும். அப்போ தண்ணி ஈஸியாக லீக் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஸ்லோப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதை எடுத்துட்டு சரி பண்ணணும். இல்லை சார் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது இருந்தாலும் லீக் வருது அப்படின்னா அப்போ தான் அவங்க பில்டிங் டாக்டருக்கு கான்டாக்ட் பண்ணி ப்ராப்பராக ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மழை காலத்தில் அவங்க வந்து ஹசில் ஃப்ரீயாக இருக்க முடியும் மேடம். சார் இப்போ பொதுவாக ஒரு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு 5 மாதத்தில் கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானோட ஸ்டார்ட் பண்ணாலும் 8 மாதம் வரைக்கும் போகுது. நீங்களும் சொல்லும்போது அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொன்னீங்க சார். இது எதனால் நடக்குது சார்? ஒரு வேலை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது மேடம். உதாரணத்துக்கு இப்போ எங்களோட வேலைகள் தனி, இப்போ நீங்கள் கேட்குறது ஒரு புது பில்டிங்கை கேட்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கை பொறுத்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு டிசைனிங் பண்ணுறது, பிளானிங்லாம் இருக்குது. அந்த பிளானிங் வந்து சரியாக இல்லைன்னா டிலே ஆகலாம், அல்லது அந்த பிளான் பண்ணி பில்டிங் பாதியே போயிட்டு இருக்கும்போது கஸ்டமருக்கு இதை வேறு மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது வேறு மாதிரி ஏதாவது கட்டியிருக்கலான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு அப்படின்னா அதனால அந்த பில்டிங் வந்து நிற்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு லேபர் வராமல் சரியாக அந்த ஆட்கள் கிடைக்காம அதனால நிற்கலாம், அல்லது இன்ஜினியருக்கு தேவையான பொருட்களை அல்லது பில்டிங்கு தேவையான பொருட்களை வைக்காமல் நிற்கலாம், அல்லது நிதி பற்றாக்குறையினால் நிற்கலாம். இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கோடைய கால அவகாசம் வந்து நீட்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆன் டைம் ஆரம்பித்து ஆன் டைம் முடிக்கணும் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிளானை ஃப்ரீஸ் பண்ணிடணும். இதுதான் நம்ம கட்ட போகிறோம் ஏன்னா நம்ம கட்ட போகிறது ஒரு வீடு, பல வீடை பார்த்து இந்த மாதிரி கட்டலாம் அந்த மாதிரி கட்டலாம்னு வீடு கட்டும்போது அவங்க கஸ்டமருக்கு வந்து டைலமா இருந்துக்கிட்டே இருக்கும்போது அதில் ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கட்ட போகிறது ஒரு வீடு, அதை ஒரு மாதிரியான ஒரு ஆங்கிளில் தான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த மாதத்தில் எத்தனை நாளில் என்னென்ன ஸ்டேஜஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு க்ளீன் பிளான் வேணும். அந்த பிளானை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஜினியர், அந்த இன்ஜினியர் கீழே கரெக்டாக ரெகுலராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம், இவங்களுக்கு எப்பயுமே கரெக்டாக பேமெண்ட் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்கிற எந்த வித லேக்கிங் இல்லாமல் ஆன் டைம் வந்து அந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதே விஷயம் எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸுக்கும் பொருந்தும். நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ஸு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கிளியராக நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். எங்கள் ப்ரீ பட்ஜெட்டிங் வரைக்கும் நாங்கள் பண்ணி வச்சுருப்போம். எத்தனை நாளில் முடிக்கணுங்கிறத கஸ்டமர் ஒர்க் ஆர்டர் ஆரம்பிக்கும் பொழுதே அதில் வந்து டேட்டு போட்டிருப்போம், இந்த டேட்டில் நாங்கள் உங்களுக்கு ஒர்க்கு முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. அந்த டேட்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட க்ளீனான பிளான் இருக்கும். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த வேலையை அந்த ஆன் டைம் முடிச்சிருவோம் மேடம்.
ஆசையாக எல்லாரும் வீடு கட்டிட்டு அதை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க சார். ஆனால் நீங்கள் சொன்ன பதில்கள் எல்லாம் அவங்க கன்ஃபியூஷனை தீர்க்கிற மாதிரி இருந்தது சார். இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி மேடம்.